தாவேக அரசு சோஃபா மாடல் அரசுதான் என்று புதிய தலைமுறைக்கு அமைச்சர் வன்னியரசு சிறப்பு பேட்டி அளித்திருக்கிறார். சோஃபா மாடல் என்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் வன்னியரசு பதிலளித்திருக்கிறார். தாவேக அரசு சோஃபா மாடல் அரசுதான் என்று புதிய விளக்கத்தை அளித்திருக்கிறார் வன்னியரசு. புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். எஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ், ஓ ஃபார் ஆர்கனைஸ்ட் ஆக்ஷன், எஃப் ஃபார் ஃப்ரீடம், ஏ ஃபார் ஆன்டி கரப்ஷன் அண்ட் கேஸ்ட் என்று விளக்கமளித்திருக்கிறார் வன்னியரசு. ஆக தாவேக அரசு சோஃபா மாடல் அரசுதான் என்று கூறியுள்ளார் வன்னியரசு. புதிய தலைமுறைக்கு அமைச்சர் வன்னியரசு அளித்த பேட்டியின் ஒரு பகுதியை தற்பொழுது பார்க்கலாம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தாவேக அரசு ஆகட்டும், முதல்வர் விஜய் ஆகட்டும், அவர் மீதான விமர்சனத்தை முன் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. முதலமைச்சர் ஏன் முக்கியமான விஷயங்களுக்கு பேச மாட்டேங்கிறாரு? நாட்டில் இவ்வளவு வன்கொடுமை சம்பவங்கள் இருக்கு, மின்வெட்டு பிரச்சனை இருக்கு, எதுக்குமே முதலமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாரே, ஒய் சைலண்ட் சிஎம் அப்படின்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க. சோஃபா மாடல் அரசு அப்படின்னு உதயநிதி விமர்சனம் செய்கிறார். அதையெல்லாம் எப்படி பார்க்குறது? இல்லை, இந்த மேகதாது பிரச்சனை வந்தபோது கூட ஏன் முதல்வர் வாய் திறக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி முதல்வர் தான் முன்மொழிகிறாரு. அப்போ அதாவது சொல் அல்லது செயல், சொல்லா செயலா அப்படின்னா ஒரு செயல் வடிவத்தில் ஒன்றுனையும் முன்னெடுக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் பதில் சொல்கிறது இல்லை அறிக்கை கொடுக்குறது அப்படிங்கிறது அந்த புள்ளி விவரங்களை தாண்டி ஒரு செயல் வடிவமாக நம்ம எதாவது செய்யணும் அப்படிங்கிறது யோசிக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா பெண்கள் மீதான தாக்குதல் நடத்தும் போது என்னென்னா எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அறிக்கை கொடுக்குறது, கைது பண்ணுறது தாண்டி அது ஒரு நம்பிக்கை உருவாக்கக்கூடியது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைங்கிறது நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் இது சோஃபா மாடல் அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட் ஒரு சோஃபா மாடல் அரசு தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தாவேகா ஒரு சோஃபா மாடல் அரசு தான். ஏன்னா சொல்கிற சோஃபா என்ன இல்லை, அதான் அவர் சொல்கிறார். அவர் என்ன காரணத்துக்கு சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் சொன்னேன்ல, திராவிட மாடலினுடைய தொடர்ச்சி தான் இந்த அரசு. அப்போ நான் சொல்கிறது சோஃபா அப்படிங்கிறது எஸ் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ், ஓ ஃபார் சோசியல் ஜஸ்டிஸுக்கான ஆர்கனைஸ்டு. நீங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் எஸ்ஓ எஃப் ஃப்ரீடம், ஏ ஃபார் ஆன்டி கரப்ஷன் இல்லை ஆன்டி கேஸ்ட்டு, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ சோஃபா அப்படிங்கிறது இந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு சோசியல் ஜஸ்டிஸுக்கான ஆர்கனைஸ்டு. அதனால் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை சொல்வதை நாங்கள் ஆமோதிக்கிறோம். இந்த கோட்பாட்டு அடிப்படையில் இந்த அரசு செயல்படுது அப்படிங்கிறத அவர் பாராட்டுறாரு. அந்த பாராட்டுக்கு நன்றி சொல்கிறோம் நாங்கள். திமுக தாவேக ஆட்சி இடையே வித்தியாசம் இல்லை என்றும் கூறியிருக்கிறார் அமைச்சர் வன்னியரசு. திமுக தாவேக ஆட்சி இடையே கொள்கை அளவில் பெரிய வித்தியாசம் இல்லை. கடந்த திமுக அரசின் நிலைப்பாடுகள் தாவேக அரசிலும் தொடர்கின்றன என்று அமைச்சர் வன்னியரசு கூறியுள்ளார். இரு கட்சிகளின் நிலைப்பாடுகள் குறித்தும் பேசியிருக்கிறார் அமைச்சர் வன்னியரசு. திமுக அரசின் நிலைப்பாடுகள் தற்போது தொடர்கின்றன. கடந்த திமுக அரசின் நிலைப்பாடுகள் தாவேக அரசிலும் தொடர்கின்றன என்று அமைச்சர் வன்னியரசு கூறியுள்ளார். கொள்கை அளவில் இரு கட்சிகளுக்கும் இரு ஆட்சிகளுக்கும் பெரிய மாற்றம் இல்லை என்றும் கூறியுள்ளார் அமைச்சர் வன்னியரசு. அது குறித்து அவர் பேசியவற்றை பார்க்கலாம். இப்போ இவ்வளவு ஆண்டு காலமாக நீங்க பார்த்த திமுக, இதுக்கு முன்னாடி திமுக அரசு 5 ஆண்டு கால திமுக அரசுக்கும் இப்போ நீங்க பார்க்கிற தாவேக அரசுக்கும் என்ன முக்கியமான வேறுபாடுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஏறத்தாழ கொள்கைகள் ஒண்ணுதான். சமூக நீதி, இடதுசாரிசத்தை, அலைன் டு லெஃப்ட், அதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க, அந்த கிளாரிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. முக்கியமான வேறுபாடு என்ன? வேறுபாடுன்னு நான் ஒன்றும் பார்க்கல. கடந்த அரசு எடுத்த நிலைப்பாடு இப்போ தொடருது. ஏதாவது ஒன்று மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் தான் கடுமையாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். அதாவது ஒரு இந்திய ஒன்றியத்தில் இது ஒரு மாநில அரசு. இந்த மாநில அரசு ஏற்கனவே நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை ஆதரிச்சாதான் நாங்கள் 3348 கோடி ரூபா நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒன்றிய அரசு ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்க. அது இருக்குது. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த கடிதம் இருக்கு, இவங்க என்ன கையெழுத்து போட போகிறாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது கையெழுத்து போடலை.
இது வந்து கடந்த அரசுடைய நிலைப்பாடு தான். இது திருப்பரங்குன்றம் ஐசியில் வந்து என்ன பிரச்சனை, அதே அந்த அரசு கடந்த முறை என்ன நிலைப்பாடோ அதுதான் நாங்களும் நிலைப்பாடு. அப்போ மதச்சார்பின்மை தொடர்பாகவும் ஒரே நிலைப்பாடு, மாநில உரிமை சம்பந்தமாகவும் ஒரே நிலைப்பாடு. அப்போ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய வேறுபாடு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கல. அந்த கடந்த அரசினுடைய மாநில உரிமை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள், மதச்சார்பின்மை தொடர்பான செயல்பாடுகள் இது வந்து அப்படியே தொடருது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். அதனால் வந்து பெரிய வேறுபாடாக நான் வந்து இதில் பார்க்கல. தான் முதல்வராக கிடைத்த வாய்ப்பை மறுத்தவர் விசிக தலைவர் திருமாவளவன் என்றும் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் வன்னியரசு. திருமாவளவன் ஒரு கிங் மேக்கர் என்று கூறியுள்ளார். தாவேக அரசு தொடர திருமாவளவன் முக்கிய காரணம், அவர் ஒரு கிங் மேக்கர் என்று கூறியுள்ளார் அமைச்சர் வன்னியரசு. திருமாவளவன் ஒரு கிங் மேக்கர் என்று கூறியுள்ளார் வன்னியரசு. இதுகுறித்து அவர் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். இன்னைக்கு தமிழக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய பவரா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு, கிங் மேக்கரா விசிக இருக்கு அப்படின்னு தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தாங்க. விசிக கிங் மேக்கர் ஆயிடுச்சா? இல்லை, நீங்கள் ஊடகவியலாளராக இருக்கீங்க, எல்லாரும் ஊடகவியலாளர்கள், ஊடகங்களில் நிறையா வந்து இது குறித்து விவாதிக்கிறோம். என்னை பொறுத்தளவு வந்து கிங் மேக்கர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அவர் ஒரு முதல்வராக வேண்டிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை விட்டுட்டு அந்த வாய்ப்பை வந்து அவர் வந்து நிறுத்திட்டார். வேணாம், இல்ல அவரே சொல்லியிருக்கிறாரு, அமைச்சரவைக்கே வந்தாலும் நான் வரமாட்டேன், எனக்கு அந்த பதவி வேண்டாம் அப்படின்றத அவர் இப்போ எங்களுடைய ஓப்பன் டாக் நிகழ்ச்சியில கூட அவர் பேசியிருந்தாரு. இல்லை, அதுதான் என்னன்னா ஒரு அரசை ஒரு திசை வழி போக்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ராஜா, அதை கிங் அப்படிங்கிறத நம்ம வந்து மேக்கிங் பண்ணுறது, அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். இன்றைக்கி வந்து இந்த அரசு இருக்குது தொடருது அப்படின்னா எங்கள் தலைவர் எடுத்த முடிவு தான். நிச்சயமா ஒரு காரணம். அவர் ஒருவேளை அந்த முடிவை எடுக்கலை அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். அதான் கிங் மேக்கர். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டுமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் ஆக்கப்பூர்வமாக பேசினர் என்று தெரிவித்திருக்கிறார் வன்னியரசு. அவர் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். கடந்த ஒரு மாதத்துல எதிர்கட்சியா இல்ல ஒரு எதிர் அணியா திமுகவுடைய செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவங்க சிறப்பாக செய்கிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீன் குஞ்சுகளுக்கு நீந்த தெரியாதா அப்படிங்கிறது மாதிரி அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குது. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக்கப்பூர்வமாகவும் இருக்குது. நம்ம வந்து அதெல்லாம் நம்ம வந்து மறக்கல. இன்றைக்கு கூட வந்து சட்டப்பேரவையில் வந்து ஒவ்வொருத்தரும் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மரியாதைக்குரிய சிவசங்கர் போன்றவர்கள் எல்லாருமே வந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொன்னாங்க. அதே போல் தாவேகாவிலிருந்தும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வந்து முன்னெடுத்தாங்க. ஒரு ஜனநாயகபூர்வமாக மரியாதைக்குரிய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் ரொம்ப நிதானமாக பொறுமையாக அதை கையாண்ட விதம் சிறப்பாக இருந்தது. அதனால் இந்த சட்டப்பேரவை மாண்பு சிதையாமல் இந்த நிகழ்வை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதனால் வந்து விமர்சனங்களை வந்து சொல்கிறதுக்குள்ள தனிநபர் விமர்சனம் எதுவும் இல்லை. எதிர்க்கட்சியாக திமுக சிறப்பாக செயல்படுகிறது, சிறப்பாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுகிறது திமுக. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டுமா என்று வன்னியரசு கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மற்றும் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் ஆக்கப்பூர்வமாக சட்டப்பேரவையில் பேசியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் வன்னியரசு. அமைச்சர் வன்னியரசின் முழு நேர்காணல் இன்று இரவு 9:30 மணிக்கு புதிய தலைமுறையில் ஒளிபரப்பாகும்.